ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சிக் அப்டேட் வீடியோ தான். சிக் அப்டேட்னால் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரில, 2 பேர் முட்டை வச்சுது பார்த்தீங்களா, 2 எக்கு. அதில் 2 பேர்லேயுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு எக்கு தான் பிடிச்சிது. கர்ணையில் ஒன்று வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு பொறிக்க முடியாமல் உள்ளே செத்துடுச்சு. சாதா கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அது பாதி கரு ஏறி பாதி கரு ஏறாமே செத்துருச்சு. காரணம் அந்த சிக்கு ஃபஸ்ட்டு சிக்கு குத்தி இருந்தது. சரி நாளைக்கு பொறிச்சிடும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, கடைசியில் பொறிக்காமல் செத்துருச்சு. அதுக்கு அடுத்த டைம் பொறிக்கிற சிக்கு தான் பொறிச்சிதே. நான் அப்பயே கொஞ்சம் அதை எடுத்து விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை காப்பாற்றிருக்கலாம். நான் சரி குத்திடுச்சு அது வெளில வந்துடும்னு நினச்சேன், கடைசியில் வரல. சரி அதே மாதிரி கொண்டையும் ஒரு 2 நாள் லேட் ஆச்சு. அப்புறம் சிக்கு பொறிச்சிது, 2ஆவது சிக்கு. ஃபஸ்ட்டு சிக்கு கொண்டையிலையும் கலங்கி போய் அது கொடுமையாகி போச்சு. சரி அது சிக்கு என்னடா இது கரு இருந்துச்சு பொறிக்கலையேன்ட்டு மூக்குத்தன மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டாக உடச்சா தண்ணியாக வந்தது. சிக்கு உயிரோடுக்குதா செத்துருச்சானு தெரில. சரின்னு மோந்து பார்த்தா அந்த லைட்டாக உடஞ்ச இடத்துல நாத்தம் குப்புன்னு அடிச்சிது பாருங்கள், கொடுமை. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கவுத்தின முட்டையை கவுக்கும் போது அப்படியே என்ன ஆச்சு, கருப்பு கலரில் தண்ணி ஊற்றுச்சு. சரி அவள் தான் முடிஞ்சு போச்சு கதைன்ட்டு அதையும் தூக்கிட சேர்த்து இந்த முட்டையில் அது சிக்கு செத்து போச்சு, அதுவும் நாத்தடிச்சிச்சு. அப்புறம் 2த்தையும் தூக்கி கடைசியாச்சு. இப்போ அதுலேயும் ஒரு சிக்கு தான் இருக்குது, காட்டுற பாருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இதே கிளிப்லே. 2த்துலேயும் ஒரு சிக்கு தாங்குது, மாற்றிலாம் வைக்கலை. சரி அது ஒரு சிக்குக்கு சாப்பாடு விட்டுட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். காக்கா துரத்துது பாருங்கள் புறா. இப்போ என்னான்னு தெரில, எனக்கு இந்த 2-3 நாளாக காக்கா வந்து புறாவை கலைக்குது. அதுங்களுக்கு என்னான்னு தெரில, பொழுதுபோக்காக இருக்குதா என்னான்னு தெரில. சரி 2 செட்டு 2 சிக்கு வரும், 4 புறா 4 சிக்கு வரும். கரண சிக்கு கொண்டை சிக்குன்னு நினச்சா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஒரு சிக்கு தான், ஒரு கரண சிக்கு ஒரு கொண்டை சிக்கு. சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. கிளைமேட்டு நல்லா இருக்குது. வேறு நம்ம பசங்க 3 பேர் மேய்ச்சல் போய்க்கிறாங்க. அந்த கொண்டை செட்டு சிக்கு வச்சாலே மேய்ச்சல் போகிறது தானே. அதனால் சிக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்லை, ஒரு 4 நாள் 3 நாள் இருக்கும். அதனால் மேடமு சாரு அதோட ஃபஸ்ட்டு செட்டில் கணக்குப்படி பார்த்தா இப்போ இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு செட்டு நம்ம கொடுத்தாச்சு. செகண்ட் செட்டில் இருக்கிற ஃபீமேலு அதெல்லாம் வந்து மேய்ச்சல் போயிடுது. இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா கண்டென்ட்டும் ஒன்றும் இல்லை. அது 2 சிக்கு நான் எவ்வளோ நேரம் காட்டுறது, அதனால் அதுதான் விஷயம். இதுக்கப்புறம் அந்த சிக்கோட கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கர்ண சிக்கு, ஒரு சிக்கு தான் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பொறிச்சிது. இது பொறிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொண்டை பொறிச்சிது. இதுதான் அந்த சிக்கு, ஒரு சிக்கு தான். சரி பார்த்துக்கலான்ட்டு அடுத்து இது கொண்டை, இதுக்கிட்டே ஒரு சிக்கு தான் இருக்குது. 2மே அதுக்கிட்ட வச்ச முட்டை வேஸ்ட்டாக போயிடுச்சு. 2த்துலேயுமே 2ஆவது முட்டை மட்டும்தான் பொறிச்சிக்குது. அப்போ மோஸ்ட்லி 2 ஃபீமேலாக தான் வரும். கர்ணையிலையும் ஃபீமேலாக தான் வரணும், கொண்டையிலையும் ஃபீமேலாக தான் வரணும். 2த்தையும் மாற்றி வைக்கலான்னு பார்த்தேன், இல்லை ஒரே இடத்துல 2த்தையும் வைக்கலான்னு பார்த்தேன். சரி அப்புறம் வேணான்னு விட்டுட்டேன், இருக்கட்டும் அப்படின்ட்டு. சிக்கு பார்த்துருப்பீங்க, 2 சிக்கு தான் இருக்குது. அதில் ஒரு சிக்கு தான். இந்த டைம் நமக்கு பேட் லக் ஆகிடுச்சு, அதனால் நம்ம கையில் எதுவும் இல்லை. பசங்கள்லாம் அந்த டேங்க்கில் இருக்கிறானுங்க. இவங்க 3 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க, மீதி எல்லோரும் அங்கே. மீதி 3 பேர் மேய்ச்சல் போய்க்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அதை வந்துடுச்சு பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம். இருங்க வரேன், இந்த பாருங்கள் மேய்ச்சல் போய் வந்துடுச்சு. இதோ 2 பேர் இருக்காங்க, மற்றபடி பெரிய பேரை ஒன்றும் காணோம். டேய் இவர் அடிச்சுன்னு கீழே போகிறாரு. பொத்துன்னு மண்டை கிண்ட உடஞ்சிதுன்னா என்ன வருதுன்னு தெரில. இருங்க அடிக்குதான்னு பார்ப்போம்.
பாருங்களா, நடிச்சுன்னு கீழே வராது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.